எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவி என்பவற்றுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை. இதற்கான வழிகாட்டல் செயலமர்வில் இன்றும் சில நுண்ணறிவு மற்றும் மொழித்திறன் சார்ந்த திறன்களை கற்றுக்கொள்ளும் நோக்கோடு சில வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் ஒரு குறித்த வகையிலான மொழித்திறன் வினாக்களும் சில இருக்குது, அதை பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பாக நான் பிள்ளைகளை கொண்டு சொல்ல வேணும், வடக்கு மாகாண பொதுச் சேவைக்கும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதற்கும் விண்ணப்பிங்க பிள்ளைகள். இதே பாடத்திட்டம் இதே விதம்தான் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டே அந்த பரீட்சைக்கும் நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான விவரங்கள் வடக்கு மாகாண சபையினுடைய இணையதளத்தில் இருக்குது, அல்லது நான் எங்களுடைய 2 குழுவிலையும் பதிவிடுவேன். வடக்கு மாகாணத்தை சேர்ந்த பிள்ளைகள் அந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம். சரிதானே? இது தகமைகள் எல்லாம் இதே மாதிரியே தான் இருக்குது. தவறாமல் விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. என்னென்றா இதில் படிக்கிற அதே விடயம் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்து வச்சு கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் வினாத்தாளுக்குள்ளே போவோம். இந்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லி பார்த்த தமிழ் சார்ந்த ஒரு வினா கண்ணிலப்பட்டது. அப்போ நாங்கள் அதை பார்த்து கொண்டு தொடர்ந்து நுண்ணறிவுக்குள்ளே போகலாம். 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்போ நான் அப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் விடை எழுதுகிற விதம் தொடர்பாக அறிவுறுத்தலை மிக கவனமாக பார்க்க வேணும், கவனமாக பின்பற்ற வேணும். அவர் அந்த இலக்கத்தை எழுதுங்கோ என்று சொல்லியிருக்கிறார் என்றால் சரியான விடைகளை கோடு போடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. மற்றது இலக்கம் பார்க்க வேணும். இந்து அராபிய இலக்கத்தில் தந்திருக்கா, ரோமன் இலக்கத்தில் தந்திருக்கா, ரோமன் இலக்கம் என்றாலும் கேபிட்டல் டைப்பில் இருக்கா, சிமோல் டைப்பில் இருக்கா பார்த்து அதே மாதிரி தான் அந்த விடையை நீங்கள் எழுத வேண்டும். சரிதானே? இப்போ இதை நாங்கள் சொல்லுகிறது தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லுகிறோம். நாங்கள் என்ன ஒரு விடயத்தை நீண்ட ஒரு சொற்றொடராக விளக்கும் போது அதற்கு ஒற்றை சொல்லிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 100 விடயங்களை ஒரே நேரத்தில் அவதானிக்க கூடியவன் எப்படி சொல்லுகிறத தவிர 100 விடயங்களை ஒரே நேரத்தில் அவதானிக்க கூடியவர் யார்? எனக்கு பதில் சொல்ல போறது தர்சா. சொல்லுங்க. தசாவதானி. தசாவதானி இல்லை, சதாவதானி. சதாவதானி. 100 என்பது சதம். சரிதானே? ஒரு ரூபாவை 100 துண்டுகளாக பிரித்து வருவதுதான் சதம். அப்ப சத என்பது 100 சொல்லு. சரி, அப்ப சத அவதானி சதாவதானி என்று வரும். சதம் சகாவதானி சதாவதானி. தசாவதானி என்பது 10 விடயங்களை 10. தசம் என்பது 10. கவனமா இருக்கணும். தசாவதானி வேற, சதாவதானி வேற. சதம் என்பது 100 விஷயங்கள். சத அவதானி 10 விடயங்களை ஒரே நேரம் அவதானிப்பவர். அதுபோல 8 விடயங்களை அவதானிப்பவர் தொடர்பாகவும் இருக்கு. 8 விடயங்களை அவதானிப்பவர் ஒரே நேரத்தில் 8 விஷயங்களை அவதானிக்கக்கூடிய அட்டவதானி. அட்ட அவதானி 8 விடயங்களை அவதானிக்கக்கூடியவர் அட்ட அவதானி. சரிதானே? அதை 3 விஷயங்களை பார்த்து அந்த நல்ல வேலை தசம் சதம் என்பது சில பேருக்கு இன்றைக்கு தான் கிளியராக இருந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் சொல்லுகிறது தொடர்மொழிக்கு ஒரு மொழி. அதுபோல இங்கு 5 தொடர்மொழிக்கு ஒரு மொழி தரப்பட்டிருக்கு. மனைவியை இழந்தவன் தபுதாரன். தபுதாரன். மனைவியை இழந்தவர் தபுதாரன். அப்ப நாங்கள் இதுல கொண்டு போய் 3 என்று எழுதவன். தான் பிறந்த நாட்டை நேசிப்பவன் தேசாபிமானி. தேச அபிமானி. என்ன தேசாபிமானி? எல்லாத்துக்கும் 3 வருது என்று யோசிக்கிறீங்களா? இப்போ மாற்று தமிழ் போடுறது என்று சொல்லி சரியான விட வந்தால் நாங்கள் அதை எழுதுவோம். சரி, அடுத்த இன்னும் இப்படி ஒரு 3 கேள்விகள் இருக்குது. அதை பார்த்து கொண்டு அடுத்த ஏரியாக்குள்ள போவோம்.
அடுத்த பகுதியை பாருங்க. எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் கொண்டவன். தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் கொண்டவன் தீர்க்கதரிசி. மனதிலே நிகழும் எண்வகை சுவைகளையும், அது 8 வகையான உணர்வுகள் அல்ல சுவைகளையும் மற்றவர்களுக்கு புலப்படுமாறு தோற்றுவித்தல். மெய் சாரி, மனதிலே நிகழுகின்ற 8 வகையான உணர்வுகளையும் அல்ல சுவைகளையும் மனிதர் போட்டிருக்கார். மற்றவர்களுக்கு புலப்படும்படி செய்வது உள்ள கிடக்கை. உள்ள கிடக்கை. உள்ள கிடக்கை வேறு சொற்கள் மெய்ப்பாடு. மெய்ப்பாடு. மெய்ப்பாடு என்பது சரியான விடயா. உள்ள கிடக்கை என்பது ஒருவர் வெளிப்படுத்தாமல் அவர் மனதிலே கொண்டுள்ள விடயம் உள்ள கிடக்கை. அபிப்பிராயம் என்பது ஒரு விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது. மன எழுச்சி என்பது ஒரு வகையான உணர்வு. சரிதானே? உணர்வு. மெய்ப்பாடு என்பது அந்த உணர்வுகளை உடல் மொழி மூலமாக வெளிப்படுத்துவது. முழுசி பார்க்கிறது, பல்ல கடிக்கிறது, அந்த மாதிரி சிரிக்கிறது, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. மெய்ப்பாடு. இருபொருள் அமைய தொகுத்து கூறுவது. சிலேடை. சிலேடை. சிலேடை என்றால் 2 விதமாக பொருள்படும். என்ன? நேரடியாக ஒரு பொருள் வரும், மறைமுகமாக ஒரு பொருள் வரும். நேர சொல்லுகிற போது இப்போ நீங்கள் அந்த வடிவேல் இந்த படத்துல எல்லாம் பார்ப்பீங்கள், என்ன அண்டங்காக்கான்னு சொல்லி, அவ அன்னங்களை காப்பவர் என்று சொல்லி அவர் அதுக்கு ஒரு பொருள் சொல்லுவார். சிலேடை என்பது. இரட்டை கிளவி என்பது ஒரு பொருள் திருப்பி திருப்பி வருது. அது ஒரே பதம் அல்லது ஒரே சொல் 2 தடவை வரும், ஆனால் பிரித்தால் பொருள் வராமல் இருக்கு. இடக்கரடக்கல் என்பது இடக்கரடக்கல் என்று சொல்லுகிறது சபையில கூறத்தகாத ஒரு விடயத்தை வேறு வார்த்தைகளால கூறுவது. சபையில கூறத்தகாத ஒரு விடயத்தை வேறு வார்த்தைகளாக கூறுவது இடக்கரடக்கல் என்று சொல்லும். சரிதானே? அதுபோல பசப்புதல் என்பது பொருளின்றி பேசுவது என்பதாக அமையும். அப்ப இங்க இருபொருள் அமைய தொடுப்பது சிலேடை. 3வது விடையை போடுவோம். அந்தாதி என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது பிள்ளைகள். அது என்னது? அந்தாதி என்றால் அந்தாதி என்பதனுடைய கருத்து என்ன? சரி, ஆரம்பம். சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைகள். யார் சரி கதையுங்க. பிள்ளையா சொன்னா பிரச்சனை வராதடா, கதையுங்க. ஜெயராஜ் கதையுங்க. சார் இரவு வருமா? நீங்க பேசுற விலங்க இல்லை ஏஞ்சலின். இரவு வருமா அந்தாதினா? அது அங்காடி. அங்காடிங்கிறது சந்தை. நான் கேட்டது அந்தாதி. ஓகே சார். சார் முடிவு கொண்டு வராதா? முடிவு. முடிவு என்றா அந்தம். ஆதி என்றா தொடக்கம். நான் கேட்டது அந்தாதி. பாடல். சொல்லுங்க மானசா. பாட்டு பாடல சொல்றது. அது ஒரு வகையான ஒரு வடிவம், ஒரு யாப்பு வடிவம். என்ன அந்தாதி என்பதனுடைய சரியான பொருள் என்னென்றால், ஒரு பாடலின் அடி முடிகிற சொல்லில அந்த பாடலின் அடுத்த அடி தொடங்க வேணும். ஒரு பாடலினுடைய அடி முடிகிற சொல்லில அடுத்த அடி தொடங்க வேணும். இப்ப பழைய பாட்டு ஒன்று இருக்குது, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். அடுத்த லைன் எப்படி தொடங்க வேண்டாம்? நினைவலைகள் மீதினிலே என்று சொல்லி தொடங்கும். அப்போ முதலாவது நினைவலைகள் என்று முடிகிற போது 2வது அடி அந்த அந்த சொல்லில தொடங்க வேணும். சரிதானே? அப்போ அப்படி ஆரம்பிக்கிறது. அதாவது பாடலின் ஓர் அடியின் இறுதி சொல்
அடுத்த அடியின் தொடக்கமாக அமைகிறது அந்தாதி என்று சொல்லுகிறது. அதாவது அந்தம் என்றால் இறுதி, ஆதி என்றால் தொடக்கம். அந்தாதி என்பது ஒரு வகையான செய்யுள் வடிவம். அது நிறைய சமயத்தலங்களுக்கான அந்தாதிகள் இருக்குது, சரிதானே? கல்வளை அந்தாதி என்று சொல்லி யாழ்ப்பாணம் சண்டலிப்பாயில் இருக்கிற கல்வளை பிள்ளையாருக்கு சின்னத்தம்பி புலவர் பாடிய சிலையடை வெண்பா இருக்குது, அந்தாதி என்று சொல்லி, கல்வளை அந்தாதி. அந்தாதி என்பது ரெண்டு பொருள் படுகிறதாகவும் அவற்றை அந்த பாடல் இருந்திருக்குது. அதில் சிலேடையும் இருக்குது, அந்தாதியும் இருக்குது. அந்த கல்வளை விநாயகருக்கு பாடப்பட்ட அந்த பாட்டில். அப்போ அந்தாதிங்கிறது இப்போ உங்களுக்கு விளங்குச்சு தானே? இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சில் இன்று நினைவலைகள். அடுத்த லைன் தொடங்கும் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் அப்படின்னு சொல்லி போகும். சரியா? நாளைக்கு நான் வகுப்பு தொடங்குற நேரம் அந்த பாட்டு இருந்தால் போட்டு விடுவேன். அப்போ இந்த மாதிரியாக இந்த அந்தாதி அதுவும் கேட்பார்கள். ஒரு அடியின் இறுதி சொல் அடுத்த அடியினுடைய முதல் சொல்லாக அமையும் விதமாக செய்யுள் புனைவது அந்தாதி என்பதாக இருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் எடுத்து படியுங்க. நானும் திரும்ப திரும்ப உங்களை பேசி கொண்டிருக்க கூடாது. அந்த தமிழ் தொடர்பாக இருக்கிற வீடியோக்கள் அதே நேரங்களை கேட்க பார்த்து கொள்ளுங்க. சரி, நாங்கள் அடுத்த ஐக்கியூ ஏரியாக்குள்ள போவோம். என்ன அடுத்த கேள்வி கூட்டிக் கொண்டு போறோம் பிள்ளைகளை. சரி, இந்த கேள்வியை பாருங்க. 1 கிலோ வெங்காயத்தின் விலை 5 ரூபா, உருளைக்கிழங்கின் விலை 7 ரூபா, பம்பாய் வெங்காயத்தின் விலை 9 ரூபா ஆகும். 5 ரூபா, 7 ரூபா, 9 ரூபா என்று சொல்லி இருக்குது. சரியா? இதில் 10 கிலோ வாங்கியிருக்கிறாங்க, 80 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. 10 கிலோ வாங்கினவங்க 80 ரூபாவுக்கு கொள்வனவு செய்திருக்கிறாங்க. அப்போ எத்தனை கிலோ சின்ன வெங்காயம் வாங்கினது, எந்த பொருள் பெருமளவு கொள்வனவு செய்யப்பட்டது, நாங்கள் மூன்றும் அவ்வளவு வாங்கினது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கிறார்? 80 ரூபாய். இதுக்கு பெரிய அளவுக்கு சமன்பாடுகள் ஒன்றும் போட்டு யோசிக்க தேவையில்லை, சாதாரணமாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம். யாருக்கு முடியுதுன்னு பார்ப்போமே. யாராவது விட கண்டுபிடிச்சாக்கள்? இதுக்கு வேறு விதமான முறைகள் ஒன்றும் வேணாம். ஒரு உத்தேசமாக 80 ரூபாங்கிறதால ஓரளவுக்கு அட்மித்து வரக்கூடிய மாதிரியாக தொகையை போட்டு பார்க்கறது தான் சுகம். இதை முதலாவது விலையை X எடுங்கோ, ரெண்டாவது விலையை Y எடுங்கோ, அப்படியெல்லாம் எடுக்க வேணாம். யார் முதல்ல விட சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டைம் போகுது. மயூரன் சொல்லுங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ சார். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் 1 கிலோ 5 ரூபா. மற்ற உருளைக்கிழங்கு 5 கிலோ. 5 கிலோவா? ஓம் சார். உருளைக்கிழங்கு 5 கிலோ 35 ரூபா. 1 கிலோ 5 கிலோ, அதுக்கு 35 ரூபா. மற்ற பம்பா வெங்காயம் 5 கிலோ சார். 11 கிலோவில் வருது.
தொகையும் வித்தியாசம் வருது. 35 மஞ்சள் 40, அதுக்கு 5 கிலோ எடுத்தீங்கன்னா அது 45, 85 ரூபாயில் வருது. ஓம் சார். ஸோ 11 கிலோ வந்துட்டு. ஓரளவுக்கு கூடின விலைக்கு போட்டு பார்க்க வேணும் பிள்ளைகள். இப்படி வரையக்குள்ள நாங்கள் செய்யக்கூடியது ஆக கூடின விலைக்கு அண்மித்த ஒரு பெறுமதியை போட்டு பார்ப்போம். ஆக கூடினது 9 ரூபா தானே என்ன? இப்போ ரெண்டுக்கும் ஒரு கிலோவை விட்டுட்டு அதுக்கு ஒரு 8 கிலோ போட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு 8 கிலோ போட்டு பார்த்தோம் என்றால் 9 72 ரூபா, மிச்சம் 8 ரூபாய்க்கு ரெண்டு பொருளும் வாங்க இயலாது. சார் சொல்லலாமா? ஓ சொல்லுங்க. வெங்காயம் முதலாவது 2 கிலோ. முதலாவது 2 கிலோ பண்றீங்களா? 10 5 ரூபா. ரூபாயில. 10 ரூபா. மற்றது உருளைக்கிழங்கு அது 7 ரூபாயில 1 கிலோ. 1 கிலோ பண்றீங்க 7 ரூபா. அடுத்தது 9 ரூபாயில 7. ஓகே 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 7 கிலோ 7 9 63 ரூபா. சரி, அப்போ இதுதான் நான் இப்போ முதல்ல 8 கிலோ போட்டு பார்ப்போம்னு யோசிச்சது. 9 72, மிச்சம் 8 ரூபா இருக்கு, அது பங்கிடையில. அப்போ 7 கிலோ போட்டு பார்க்குறோம் 63. அப்போ 7 கிலோ போனால் மிச்சம் 3 கிலோ. 3 கிலோ 17 ரூபா வர வேணும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக வருகுது. 5 ரூபா விற்கிறதுல 2 கிலோவும் 7 ரூபா விற்கிறதுல 1 கிலோவும் வாங்கும். சரியா? திருப்பி சொல்லட்டேன். 9 ரூபா விற்கிறதுல நான் அது என்னென்ன பொருள்னு பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். 9 ரூபா விற்கிறதுல 8 கிலோ போட்டு பார்த்தா 72 ரூபா வந்துட்டு. அப்போ மிச்சம் 8 ரூபா இருக்குது, 2 கிலோ வாங்கணும். அது சாத்தியம் இல்லை. அப்போ அது 7 கிலோ ஆக்கி பார்த்தோம். அப்போ 7 ஆக்கி பார்க்க 9 7 63 ரூபா வந்துட்டு. மிச்சம் 3 கிலோவும் வரணும், 17 ரூபாவும் வரணும். இப்போ 3 கிலோவும் 17 ரூபாவும் வர வேணுமெண்டா 7 ரூபாவுக்கு 1 கிலோ. மிச்சம் 5 ரூபா படி 2 கிலோ போட்டோம் என்றால் அதுக்கு 10 ரூபா, மொத்தம் 80 ரூபா வந்துட்டு. சரி, இதுவே 70 கிலோவாக இருந்தால் எப்படி வாங்கலாம்? 70 ரூபாவாக இருந்தால், சாரி கிலோ இல்லை, 70 ரூபா. 10 கிலோ பொருள் வாங்க வேணும் 70 ரூபாவுக்கு. என்னென்ன பொருள் வாங்கலாம்? யார் சரி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த 80 ரூபா என்று இருக்கிறத 70 ரூபா என்று வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மற்றவர்களும் மாறக்கூடாது, 10 கிலோ தான் வாங்க வேணும். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. 5 ரூபாயில 4 பொருள் சார். 5 ரூபாவில் 4 பொருள். ஓகே, 5 ரூபாவில் 4 பொருள் 20 ரூபா. 7 ரூபாயில 2 பொருள். 7 ரூபாவிலையா? ஓ. 7 ரூபாவில் 2 பொருள் 14 ரூபா. ஓகே. 9 ரூபாயில 4 பொருள். 9 ரூபாவில் 4 பொருள். 9 4 36 ரூபா. 36 40 50 70 ரூபா. ஓகே, சரியா வருது. வேற விடைகள் எதுவும் வந்ததா யாருக்கும்? இன்னமொரு விடை வருது பிள்ளைகள். சரியா? இதே மாதிரியாக இன்னமொரு விடையும் வருது. 5 ரூபாவில் 1 கிலோ. 5 ரூபாவில் 1 கிலோ. மற்றது 7 ரூபாவில் 8 கிலோ. எவ்வளோ வரும்? 7 56 இல்லையா? சாரி, 7 56 56 5 61 61 தானே. மற்றது 9 ரூபாவில் 1 கிலோ.
5 ரூபா விற்கிறதுல 1 கிலோ, 7 ரூபா விற்கிறதுல 8 கிலோ, 9 ரூபா விற்கிறதுல 1 கிலோ, அப்படியாகவும் விட வருது. 2 விதமாக விட வருது. ஓகே, சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போவோம் பிள்ளைகள். இந்த கேள்வி ஏற்கனவே நாங்கள் பார்த்தோமா, எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக உங்களோட அந்த சிந்திக்கிற திறனை பார்க்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. 36வது கேள்வி தனித்தனியாக வாசிப்போம், அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்றபடியால் ஒன்றாவே பார்க்க தேவையில்லை. 15 தொடைகளை கொண்ட சங்கிலி தேவைப்பட்ட ஒருவர். இது பிள்ளைகளுக்கு செய்து விட்டு நானா இந்த கேள்வி பார்த்துனாங்களா? இல்ல இல்லை, சரி. 15 தொடைகளை கொண்ட சங்கிலி தேவைப்பட்ட ஒருவர். 15 தொடைகள் என்றால் 15 வளையங்கள். என்ன, 15 வளையம் கொண்ட ஒரு சங்கிலி தேவைப்பட்ட ஒருவர் ஒவ்வொன்றும் 3 தொடைகளான 5 சங்கிலி துண்டுகளை ஒரு கொல்லனிடம் ஒரு சங்கிலியாக காய்ச்சி இணைத்து தரும்படி கொடுத்தார். அப்போ 3 வளையமா இருக்கிறது 5 துண்டை கொண்டு போய் கொடுக்குறாரு கம்மாளையில், இதை ஜாயின் பண்ணி தாங்க உண்டு. கொல்லன் ஒரு தொடையை வெட்டும் செலவு ரூபாய் 20 எனவும், முந்தி வெட்டிய ஒரு தொடையை காய்ச்சி இணைக்கும் செலவு ரூபாய் 30 எனவும் கூறினார். அப்போ வெட்டுறதுக்கு 20 ரூபா, ஒட்டுறதுக்கு 30 ரூபா. இப்போ சங்கிலியை செய்வதற்கான ஆக குறைந்த செலவு என்ன என்று கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக சொல்லுகிறேன். இப்போ இப்படி சங்கிலி இருக்குது, 3 வளையம் உள்ளதாக இப்படி ஒரு சங்கிலி இருக்குது. அடுத்த இன்னொரு 3 வளையம் உள்ளதாக இப்படி இருக்கு, இப்படி ஜாயின் பண்ணி இருக்கு. இப்படி எத்தனை துண்டு இருக்குது? 5 துண்டம் இருக்கு. சரியா? இப்போ உங்களோட கேள்வி என்னென்றால், இந்த 5ஐயும் தொடுத்து ஒரு நீட்டு சங்கிலியாக மாற்ற வேணும். சங்கிலி என்ன அப்புறம் களத்தில் போடுறேன்ட்டு திருப்பி ஒட்ட வேணும் என்று யோசிக்க தேவையில்லை. இப்போ அதை வெட்டி ஒட்டி நீளமாக ஒரே சங்கிலியாக மாற்ற வேணும். வெட்டுறதுக்கு 20 ரூபா, அதை போல ஒட்டுறதுக்கு 30 ரூபாண்டா சுருக்கம் என்ன? ஒரு வளையம் வெட்டி ஒட்டுறதுக்கு எவ்வளோ காசு? 50 ரூபா. 50 ரூபா. இப்போ இதை இப்போ ஜாயின் பண்ணி ஒரு சங்கிலியாக ஆக்குறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்? இதற்கு அபிதா சொல்லுங்க. 750 ரூபா. 750 ரூபாவா? நான் குறைஞ்ச செலவை கேட்டால் நீங்கள் ஆக கூடின செலவு சொல்றீங்க. 200 ரூபா சார். 200 ரூபா ஆகும். அப்படி அப்பன் முதலாவது சங்கிலி சார் வெட்டுறதுக்கு 20 ரூபா, அதை 2வது கொழுவியை ஒட்டினால் 30 ரூபா, 50 ரூபா. அப்போ 6 சங்கிலியை ஒன்றாயிரும். இதுல ஒரு வெட்டு பண்றீங்க, இதுல ஒரு வெட்டி ஒட்டுறீங்க. அடுத்தது இதுல வெட்டுறீங்களா? அடுத்தது இதுல வெட்டி இதை கொழுவி விட்டு 50 ரூபா. கொழுவி விட்டு 50 ரூபா. இதுல வெட்டி இதை கொழுவி விட்டு 50. இதை ஒட்டி விட்டு 50 ரூபா. 3. பிறகு இதுல வெட்டி போட்டு இதை தூக்கி கொழுவிடுறோம். கொழுவி தட்டி விட்டா சரி. 4 தரம், 4 வெட்டும் ஒட்டும் வரும். அப்படித்தானே? 200 ரூபா செலவாகும். இதை விட குறைஞ்ச காசுல யாராவது ஒட்டி தரக்கூடிய ஆக்கள் இருக்கிறீங்களோ? அவருடைய ஆக குறைந்த செலவு 200 ரூபா என்று சொல்லி தர்சம் அப்படித்தான் போட்டுருக்கா. 200 ரூபா என்று சொல்லி. வேற யாராவது இதை விட குறைஞ்ச காசுல வட்டி ஒட்டி தரக்கூடிய பிள்ளைகள் யாரும்? மயூரன் நான் சொன்னீங்க. ஓகே. ஏஞ்சலின் வேற ஏதம்மா ஐடியா இன்னும் சிக்கனமாக செய்யக்கூடிய மாதிரி? இருக்குதா ஏதாவது ஐடியாக்கள்? சரி, அப்போ கவனிங்கடா பிள்ளைகள், இதை விட குறைந்த செலவில் செய்யலாம். இதை விட குறைஞ்ச செலவில் செய்யலாம் அப்படின்னால், இப்போ இந்த வளையத்தை, இந்த முதலாவதாக இருக்கிற இந்த வளையத்தை வெட்டுறது, இதை கொண்டு போய் இதுக்குள்ள கொழுவி
ஒட்டி விடுறது. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற இந்த வளையத்தை வெட்டி கொண்டு போகிறது, இதுக்குள்ள கொழுவி ஒட்டி விடுறது. அடுத்தது மூன்றாவதாக இருக்கிற ஒரு வளையத்தை எடுத்து கொண்டு போகிறது, இதுக்குள்ள கொழுவி ஒட்டி விடுகிறது. இப்போ முடிஞ்ச பிரச்சனை. 150 ரூபாவோட பிரச்சனையை முடிக்கலாம். சரியா? அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இதுக்குள்ள ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்குது என்று யோசிக்கணும். மிக எளிமையாக எல்லாரும் யோசிக்கிறத விட மாற்றி யோசி என்று சொல்லி ஏதோ ஒரு வல்லமையாக உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆக எளிமையாகவும் ஒரு ஐக்கியூ பேப்பரில் இருக்க வாய்ப்பில்லை. விலங்கு பிள்ளைகள் சொன்னது, அந்த இடத்துல 3 இடைவெளிகள் வரும். ஒன்றை வெளியே எடுத்து 3 வளையத்தையும் வெட்டி எடுத்து விட்டால் 3 இடைவெளிகளையும் கொண்டே அந்த 3ஐயும் கொழுவி ஒட்டி விட்டால் 150 ரூபாவோட பிரச்சனை முடியும். இதுக்கு என்ன வழி எங்கே கிடக்குது, எந்த புத்தகத்தில் படிக்கிறது என்று சொல்லி எல்லாம் இல்லை. அது அப்படி இல்லை, புத்தகத்தில் படிக்கிறது இல்லை. இது உங்களுடைய சொந்த ஆற்றலை அளவிடுவது தொடர்பான ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு டபும் படிக்கலாம். சரி சரியா? நாங்கள் அடுத்த பகுதி இப்பவும் அடுத்த கேள்வி உண்டு. நான் இதோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தையாவது சொல்லி தந்துட்டு போக வேணும். புதுசாக அந்த ஏற்கனவே படித்த விஷயத்தில் ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்று யோசித்தேன். நான் இதை பார்த்துட்டு அப்படி ஒரு விடயம் பார்ப்போம். சரி, கவனிங்க. 10-10-1991 ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகையானது 10-10-1982 அவர்களது வயதுகளின் கூட்டுத்தொகையிலும் பார்க்க 40 வருடங்கள் கூடுதலாக இருந்தது. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை என்ன? 10-10-1991 கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 10-10-1981 அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையிலும் பார்க்க 40 வருடங்கள் கூடுதலாக இருந்தது. இப்போ பிள்ளைகள் எத்தனை பேர் என்றதுதான் கேள்வி. இதுவும் எந்த புத்தகத்தில் படிக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. யார் பதில் சொல்ல போறது? கிரிஜா, சொல்லுங்க பாப்பம். நீங்க வந்ததுக்கு வாய் பேச இல்லை, நாங்கள் உங்களோட குரலை கேட்க ஆசைப்படுகிறோம். பதில் சொல்லுங்க கேட்போம். நசீகா, ஓ எப்படி நான் பாக்குறேன், ரொம்ப கஷ்டப்படலான்னு சொல்றாங்களா? அப்ப என்ன இவங்களா? அடே 10 வருஷத்துல 81க்கும் 91க்கும் இடையில எத்தனை வருஷம் வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அப்ப எண்ணிக்கை 40 கூடி இருக்கண்டா எத்தனை பேர் இருப்பாங்க குடும்பத்துல? கூட்டுத்தொகை 30 கூடி இருக்கண்டா இருப்பாங்க. கேள்வி விளங்குதா? கூட்டுத்தொகை 40 அதிகரித்து இருக்கு. 10 வருஷத்துல கூட்டுத்தொகை 40 அதிகரிச்சிருக்கண்டா குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர். 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் இருப்பாங்க. விளங்குது தானே? அப்போ அம்மா அப்பா அம்மா பிள்ளைகள் 2 பேரா இருக்கும். இதுவே 60 அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாங்கண்டா 6 பேர், 4 பிள்ளைகள், 4 பேர். இந்த வேளையில இது 91க்கும் 86க்கும் இடையிலானது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்களாக இருந்தால் 91க்கும் 86க்கும் இடையில இந்த 81 அவர்கள் 86 என்று எங்களுக்கு தந்திருக்கணும் என்று வச்சுக்கொள்வோம். 86 சரியா? வித்தியாசம் 30 வருடங்களாக இருந்தது. கூட்டுத்தொகையினுடைய வித்தியாசம் 30 வருடங்களாக இருந்தது. என்றால் நாங்கள் உடனே என்ன பார்க்க வேணும்? வருஷங்களுடைய வித்தியாசம் எவ்வளவு? 15. வருஷத்தின் வித்தியாசம் எவ்வளவு? 91க்கும் 86க்கும் இடையில எத்தனை வருஷம் வித்தியாசம்? எத்தனை வருஷம் அப்பா?
அடே 85 5 சார். 5 வருஷம். 5 சார். 5 வருஷத்துல 30 வித்தியாசப்பட்டிருக்குது என்றால் அந்த குடும்பத்தில் எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க? 6 பேர் சார். 6 பேர் இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகள் 4 பேராக இருக்கும். சரியா? அப்ப இப்படியாக இப்ப இந்த விஷயத்தை இப்படியே இனி ஒரு கேள்வியாக நீங்க பார்த்துக்கொள்றது இல்லை. அது வேறு ஏதாவது ஒரு கேள்வியாக வரும். சில வேளையில் எங்கேயாவது இருந்த மூடைகளினுடைய எண்ணிக்கை இந்த மாதிரியாக இருக்கும். சரிதானே? அப்போ அவர் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சேமிக்கிறார். இந்த மாதிரி ஏது ஒரு விடயத்தை சொல்லி அந்த வித்தியாசத்தை கேட்டால் அந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை நாள் இருக்கும்? அது சாதாரணமாக பார்க்கறது. இப்போ இதுக்கு நீங்கள் எங்கள் புத்தகத்தில் படிக்கிறதுனா அந்த சங்கிலி கணக்கு மாதிரி இதுக்கு முழுவதும் படிக்கல. இது எங்களுடைய ஒரு காமன் சென்ஸ் தான். நாங்கள் பார்க்குறோம். சரி, 86லேருந்து 91 மட்டும் 5 வருஷம். 5 வருஷத்தில் கூட்டுத்தொகை ஒரு ஆளுக்கு 5 கூடும். 30 கூடி இருக்குதுன்றபடியால் அங்கே 6 பேர் இருக்கணும். அம்மா அப்பா போவோம், மிச்சம் 4 பிள்ளைகள் இருப்பாங்க ரெண்டு சொல்லி அந்த முடிவுக்கு போக வேண்டியதான். சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். ஒரு நல்ல பிரச்சனை தீர்க்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அந்த பகுதியை நாங்கள் சரி அது ஒரு முழு நேரம் எடுத்து செய்வோம். இப்போ சின்ன கேள்விக்கு புரியுவோம். நீங்கள் செய்து கொண்டு வாரதுக்கு அந்த கேள்வியை நான் போட்டு விடுகிறேன். அந்த டைமில் செய்யக்கூடிய மாதிரி. சரி, இப்போ இந்த பகுதியை பார்ப்போம். இதில் ஒரு கேள்வியாக நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்க்க தேவையில்லை, வசதியாக பார்க்கலாம். சின்னதாகி போட்டு பார்த்தால் எங்களை வாசிக்கச்சு. சரி, சங்கரின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவன் மாலாவை விட 3 வருடங்களால் இளையவன் ஆகிறான். சங்கரின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவன் மாலாவை விட 3 வருடங்களால் இளையவன் ஆகின்றான். மாலாவின் தற்போதைய வயது 30 வருடங்களாயின் சங்கரின் வயது யாது? சங்கரின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவன் மாலாவை விட 3 வருடங்களால் இளையவன் ஆகின்றான். மாலாவின் தற்போதைய வயது 30 வருடங்கள் என்றால் சங்கரின் வயது என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. யார் விட சொல்றது? சரி, சுஜாந்த் ஒரு விட போட்டிருக்கிறார். மற்ற வேற யார் சொல்றாங்க என்று பார்ப்போம். அவர் முதல் முறை விட போட்டிருந்தார், சரியான விட. நான் சொல்ல தவறிட்டேன். இந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. உங்களுக்கு விளங்குதான் என்று பார்க்கறதான். இப்போ நான் விளங்கப்படுத்த நீங்க விட சொல்லுவீங்க, அது வேறு. விளங்கப்படுத்தாமலே வாசிக்கிற போது உங்களுக்கு புரியுதா? ரெண்டு பேர் விடை போட்டிருக்கிறாங்க. சரி, பிள்ளையா நாங்கள் திரும்ப பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேர் அமைதியாக இருக்கிற மாதிரி கிடக்குது. சரி, 3 பேர் விட போட்டிருக்கிறாங்க, சொல்ல இல்லை. நாங்கள் இந்த பகுதியை பார்ப்போம். என்ன, 4 பிள்ளைகள் போட்டிருக்காங்க. பவித்ரா, உதயன், வேணு, சுஜாந்த், ஹர்ஷ் 5 பேரும் போட்டிருக்காங்க. 5 பேரும் சரியான விட போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, சங்கருடைய வயதோட 12 வருடங்களை கூட்டினால், அப்போ சும்மா 12 கூட்டினாங்கள்
அப்படி கூட்டினதுக்கு பிறகு மாலாவை விட 3 வருடங்கள் இளையவனாகிறான் என்றால் இப்ப மாலாவுக்கு 30 என்றால் அதை விட 3 குறைச்சால் 27. இந்த 27 எப்படி வந்தது? அவனுடைய வயதோட 12 கூட்டித்தான் 27 வந்தது. அவன் வயதோட 12 கூட்டினால்தான் அவன் மாலாவை விட 3 வருஷம் குறைவாக இருப்பான். அப்ப நாங்கள் அந்த கூட்டின 12 கழிச்சு விடவும். இப்போ மாலாவுக்கு 30, அதை விட 3 குறையண்டா 27. இந்த 27 வந்தது அவனுடைய வயதோட 12 கூட்டி. அப்ப 27 இருந்து 12 கழிக்க மிகுதியாக 15 வரும். சரிதானே? இப்ப இப்படி இருக்கிற இந்த வயது மாதிரி கணக்குகளுக்கு இதுதான் ஐடியான்னு சொல்லி தெரியல. இது கொஞ்சம் நாங்களா யோசிக்கிறது தான், வேற மாதிரி சொல்ல இயலாது. அடுத்த இது பார்ப்போம். இது மேல கீழையாக எழுதி குறிக்க வேண்டும். நான் முன்பின்னாக குறிக்கிறேன். கூடியவரை முன்னுக்கும் குறைந்தவரை பின்னுக்கும் என்பதாக குறித்து பார்த்தா சரி. கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். அப்ப கமலன் நிமலனுக்கு முன்னுக்கு இருப்பார். கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். அப்ப நிமலன் எப்படி இருப்பார்? என்ன நிமலன் பிறகு பின்னுக்கு. நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அப்ப அகிலன் இங்கே இருப்பார். அகிலனுக்கு முன்னுக்கு நிமலன் வந்திருப்பார். நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன் எனினும் அமலன் இது அகிலன். என்ன அப்ப இப்படி இது அகி என்று போட்டு வைப்போம். நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன் எனும் கமலனை விட இளையவன். யாரு? அமலனை. அப்ப நாங்கள் இதுக்குள்ளே எழுதுவோம். நிமலனை விட வயதில் மூத்தவனாக இருந்தாலும் கமலனை விட இளையவன். அப்ப ஒழுங்குபடுத்த முடிஞ்சது தானே? விளங்குதா பிள்ளைகள்? கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். அப்ப நாங்கள் எழுதுகிற போது கமலனை நிமலனுக்கு மேலே எழுதுவோம். இப்ப நிமலன் எப்படி எழுதுறோம் என்றால் நிமலனுக்கு மேல கொண்டு போய் கமலனை எழுத வேணும். சரியா? நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். ஆகவே அகிலன் கீழே இருப்பார். அகிலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட மூத்தவன் எனினும் கமலனை விட இளையவன். நிமலனை விட கூட, ஆனால் கமலனை விட குறைய என்றால் இந்த இடத்துலதான் அமலன் வருவார். இதுல யார் கூடியவர் யார் குறைஞ்சவர் என்று சொல்லி கேட்டால் உங்களால சொல்லிக் கொள்ளையில். சரிதானே? இல்ல யார் மிக வயதில் இளையவர் என்று சொல்லி கேட்டிருக்கு. மிக இளையவன் யார் என்று சொல்லி கேட்டிருக்கு. சில பேர் மாறி விட ஓட்டுக்கிறீங்க போல இருக்கு. அகிலன் இளையவர், கமலன் தான் மூத்தவர். சரியா? வயதில் இளையவன் யார் என்று சொல்லித்தான் கேள்வி கேட்டிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பார்க்க வேணும். சரி, இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி, ஏற்கனவே சொன்னது. நான் இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை போடுறேன். முந்தி சொல்லி தந்த கேள்விதான், கவனிங்க. மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றில் மணிக்கூடு நேரம் 4 மணியை காட்ட அடிப்பதற்கு 3 செகண்ட் எடுத்தது. அம்மணிக்கூடு நேரம் 8 மணியை காட்ட அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 4 மணியை காட்டுவதற்கு 3 செகண்ட் எடுத்தது. 8 மணியை காட்டுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 8 மணி அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்கிறாங்க. யார் விட சொல்றது? 24 சார். திரும்ப கவனிங்க, வாசிக்க விளங்குது தானே கேள்வி? மணிக்கூட்டு கோபுரத்தில் மணிக்கூடு நேரம் 4 மணியை காட்டுவதற்கு அடிக்கும் போது, அது 4 மணி அடிப்பதற்கு 3 செகண்ட் எடுத்தது. அம்மணிக்கூடு நேரம் 8 மணியை காட்ட அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
சரி, இதே மாதிரியாக நான் இன்னொரு கேள்வி பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், கவனிங்க. சமமான இடைவெளியில் நடப்பட்ட 5 தூண்களுக்கு இடையிலான தூரம் 40 மீட்டர்கள் ஆகும். சமமான இடைவெளியில நடப்பட்ட 5 தூண்களுக்கு இடையிலான தூரம் 40 மீட்டர் ஆகும். அவ்வாறு அதே அளவு இடைவெளியில் நடப்பட்ட 10 தூண்களுக்கு இடையிலான தூரம் அவ்வளவு. கேள்வி விளங்குதா? 5 தூண்கள் நட்டிருக்கிறாங்க. அந்த முதலாவது தூணுக்கும் கடைசி தூணுக்கும் இடையிலான ஒரே இடைவெளியில் நடப்பட்ட 5 தூண்களுக்கு இடையிலான மொத்த தூரம் 40 மீட்டர். 5 தூண்களுக்கு இடையிலான மொத்த தூரம் 40 மீட்டர். இப்ப கேள்வி, 10 தூண்களுக்கு இடையிலான மொத்த தூரம் அவ்வளவு. யார் பதில் சொல்ல போறது? சரி, இதுவரைக்கும் பதில் சொல்லாம இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்பமா ஷாமில் வந்தது கதைக்கு இல்லை. சொல்லுங்க. பிழையாக சொன்னால் பரவாயில்லை. 90 மீட்டர். ஏன் என்று விளங்கப்படுத்துவீங்களா ஒரு காரியங்களுக்கு? ரெண்டு தூங்கல்ல வர தூணை வந்துட்டு எடுத்து 40 மீட்டர் 4 பிரிச்சா 10 மீட்டர் வரும். ஓ, ஏன் 4ஆல பிரிக்கிறீங்க விளங்கையில்? அந்த 2 தொங்கல்ல இருக்கிற தூணையும் அவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, 5 தூண்கள் நடப்பட்டிருக்கா. 1 2 3 4 5 தூண்கள் நடப்பட்டிருக்கு. 5 தூண்களுக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்கு? எத்தனை இடைவெளி இருக்கு பிள்ளைகள்? 4 இடைவெளி இருக்கு. ஆக இந்த முதலாவது தூண்ல இருந்து 5ஆவது தூண் வரையிலான தூரம் 40 மீட்டர்கள் என்று சொல்லி இருக்கின்றால் 10 தூண்கள் நடப்பட்டிருந்தால் எவ்வளவு தூரம் இருக்கும்? விளங்குதா? 5 தூண்களுக்கு 9 இடைவெளி இருக்கும். 9 இடைவெளி இருக்கும். ஆகவே 90 மீட்டர் வரும். 90 மீட்டர் வரும். விளங்குது தானே? அப்ப நாங்கள் 5 தூணுக்கு 40 டக்குன்னு 10 தூணுக்கு 80 என்ற முடிவுக்கு போறதில்லை. இதுக்குள்ள இருக்கிற அந்த நுட்பம் அதுதான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு விரும்பினேன். எப்படி இதில் எப்படி சொல்லி இருக்கிறாங்க? 5 தூண்களுக்கு இடையிலான தூரம் 40 என்று சொன்னால் எங்களுக்கு விளங்கணும் 5 தூணுக்கு இடையில 4 இடைவெளி இருக்குது. 4 இடைவெளி 40. அப்போ 10 தூணுக்கு இடையில 9 இடைவெளி இருக்கும், 90. இப்போ இதை சில பேர் எப்படி பார்த்துட்டு வருவாங்க? 5 தூணுக்கு 40 10 தூணுக்கு 80 தானே, அப்புறம் என்ன என்று சொல்லி அப்போ அவர்களோட போய் பார்த்துட்டு கொண்டும் இருக்கையில. இப்போ இதனுடைய இந்த நிலைமை விளங்கினால் இப்ப மணிக்கூட்டு கணக்குக்கு வாங்க, மணி அடிக்கிறதுக்கு 9 நிமிடங்கள் வரும். எத்தனை? 9 நிமிடங்கள். 9 நிமிடமா வினாடியா? கவனம். செகண்ட் தானே கேட்டிருக்கு? செகண்ட் 9 செகண்ட் சார். எத்தனை செகண்ட்? 9 செகண்ட். 9 செகண்ட் எடுக்கும். பாருங்க, இதுல 4 அடிப்பதற்கு 3 செகண்ட் எடுத்திருக்கு. 4 தரம் அடிக்குது என்று சொல்லி சொன்னால் அது இந்த கருத்து பிள்ளைகள் முதலாம் தரம் அடிக்க தொடங்குது. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டெப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு கால் அடிச்சிட்டுது. இப்போ 2வது தடவை அடிக்கிறீங்க. பிறகு 3வது தடவை அடிக்குது. 4வது தடவையும் அடிக்குது. இப்பொழுது நீங்கள் ஸ்டாப் வாட்சை நிப்பாட்டுறீங்க. 3 செகண்ட் காட்டுது. 4 தடவை அடிப்பதற்கு 3 செகண்ட் எடுத்தது. அப்படியானால் 8 தடவை அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
இந்த பகுதி விளங்குதா? 4 தடவை அடிக்கிறதுக்கு எத்தனை இடைவெளி வருது பிள்ளைகள்? 7 செகண்ட். 7 செகண்ட் எடுக்கும். விளங்குதா? 4 தடவை அடிக்கிறதுக்கு 3 இடைவெளிகள்லாம் வருது. அப்போ 3 செகண்ட். 2 மணியொலிகளுக்கு இடையிலான கேப் 1 செகண்டாக இருந்திருக்கு. அப்போ 4 மணியொலிகளுக்கு இடையில இருக்கிற கேப் 3 இடைவெளிகள் உண்டு. 3 கேப்ஸ் அங்கே இருக்கு. அப்போ 3 செகண்ட். 8 தடவை அடிக்கிறதாக இருந்தால் அங்கு 7 இடைவேளைகள் ஏற்படும். 8 தடவை அடிக்கிறதுக்கு 7 இடைவேளைகள் ஏற்படும். ஆகவே 7 செகண்ட் எடுக்கும். சரியா? சரி, சார் ஓம் சொல்லுங்க. திருப்பி சொல்றீங்களா? ஓம் இந்த கவனிங்கம்மா. இப்ப முதல் தடவை அடிக்க தொடங்குது. இந்த புள்ளி இதான் முதல் தரம் மணி ஒலிக்கிற இடம். டங்கன்னு அடிக்க நாங்கள் எங்களோட அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறோம். ஓடிக்கொண்டு இருக்கு. 2வது தடவை டங்கண்டு அடிக்குது. 3வது தடவையும் அடிக்குது. 4வது தடவை அடிக்க நிப்பாட்டுக்கிறோம். இப்போ 3 செகண்ட் எடுத்திருக்கு. எடுத்த நேரம் 3 செகண்ட். அப்போ பாருங்க, ஒரு மணி ஒலிப்பதற்கும் 2வது மணி ஒலிப்பதற்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அப்படித்தானே? ஒருக்கா மணி ஒலிக்க தொடங்கிட்டு 2ஆம் தடவை மணி ஒலிக்க நாங்கள் நிப்பாட்டினோம் என்றால் அது அந்த 2 மணி ஒலிக்கு இடையிலான நேரம். அந்த நேரம் இங்கே அப்படி எத்தனை தடவை இடைவெளிகள் இருக்குதுன்னு பாருங்கோ. 1வது மணிக்கும் 2வது மணிக்கும் இடையில ஒரு இடைவெளி. டங்கன்னு அடிச்சுட்டு நாங்கள் ஒன் பண்ணிட்டோம். அடுத்த தரம் டங்கன்னு அடிக்க நிப்பாட்டுக்கிறோம். திருப்பி இன்னொரு கால் அடிக்குது. அடுத்த ஒரு இடைவெளி வருகுது. அடுத்த தரம் அடிக்குது. இன்னொரு இடைவெளி வருகுது. 4 மணி ஒலிகளுக்கு இடையில எத்தனை இடைவெளி வந்திருக்குது? 3 சார். 3 இடைவெளி வந்திருக்கு. இப்போ 3 செகண்ட் என்றால் மணி ஒலிக்க தொடங்கினதுல இருந்து 2ஆம் தரம் ஒலிக்கிற போது 1 செகண்ட் செலவாகி இருக்கும். ஏன்னா மொத்தமே 3 செகண்ட் தானே. 2வது மணிக்கும் 3வது மணிக்கும் இடையில 1 செகண்ட். 3வது மணிக்கு 4வது மணிக்கும் இடையில 1 செகண்ட். அப்போ 4 தடவை மணி ஒலிப்பதற்கு 3 செகண்ட் செலவாகுது என்றால் அந்த தூண் மாதிரி தான். 7 தூண்களுக்கு இடையில உள்ள இடைவெளி எவ்வளவு என்று கேட்பார்களாக இருந்தால் 2 தூண்களுக்கு இடையில இடைவெளி 10 மீட்டர். 2 தூண்களுக்கு இடையில இடைவெளி 10 மீட்டர். 8 தூண்களுக்கு இடையில சரி வேணாம் 10 தூண்களுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 தூண்களுக்கு இடையில இடைவெளி 10 மீட்டர்களாக இருக்கிறது. அவ்வாறு 10 தூண்கள் வரிசையாக நாட்டப்பட்டிருந்தால் 1வது தூணுக்கும் 10வது தூணுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 90 மீட்டர். நாங்கள் பார்க்கிறதா 2க்கு 10 2க்கு 10 என்கிறபடியால 10க்கும் அதனுடைய 5 மடங்கு 50 மீட்டர் எழுதுவோமோ? விளங்குதா கதை? 2 தூணுக்கு 10 சொல்லியிருக்கபடியா 10 தூணுக்கு அதுபோல 5 மடங்கு தானே, 50 எழுத மாட்டேன், 90. அதே போல இங்க 4 மணி ஒலிப்பதற்கு 3 செகண்ட். 4 தூண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 30 மீட்டர் என்று சொல்லப்பட்டது போலதான் இங்க செகண்ட் சொல்லப்பட்டிருக்கு. 4 மணி ஒலிகளுக்கு இடையில 3 செகண்ட் எடுத்திருக்குது. அப்படி என்றால் 8 மணி ஒலிகள் என்றால் எத்தனை இடைவெளி இருக்கும்? இடைக்குள்ள 7 இடைவெளி 7 இடைவெளி இருக்கும். ஆகவே 7 வினாடிகள் எடுக்கும். 7 உண்டால பிரிக்கணும். ஒரு விளங்குதா? 7 செகண்ட் வரும். 7 செகண்ட் வரும். 7 இடைவெளி. இப்போ 3 இடைவெளிக்கு 3 செகண்ட் என்றால் 7 இடைவெளிக்கு 7 செகண்ட் தானே. அப்படித்தான் அவர்கள் கேட்பார்கள். சில வேளை 4 தரம் மணி ஒலிப்பதற்கு 3 செகண்ட் எடுத்தது என்றால் 12 தடவை மணி ஒலிப்பதற்கு எத்தனை என்று சொல்லி அப்போ நாங்கள் உடனே பெருக்கி சில பேர் 9 செகண்ட் போட்டு வருவாங்க. ஏன் 4 தரத்துக்கு 3 செகண்ட் என்றால் 12 தரத்துக்கு அதே போல 3 மடங்கு தானே. அப்போ 9 செகண்ட் என்று எழுதுவார். வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? இதை எப்படி பார்க்குறோம்னு சொல்லி அந்த அந்த இடைவெளி தூண் இடைவெளி போலதான் இந்த மணி ஒலி இந்த மாதிரியான சில விடயங்களும் வரும். சரி, இப்போ நான் இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். பிள்ளைகள் 8 மணிக்கு ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொள்கிற இன்னொரு செயலமர்வு இருக்குது. அப்போ அதில் திரும்ப சந்திப்போம். எல்லோருக்கும் பாய் பாய். திரும்ப சந்திப்போம்.